ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கடகராசி மன கஷ்டம் கட்டாயம் இனி தீரும். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. பொதுவாகவே கடகம் அப்படின்றது சந்திரனுடைய வீடு, ஒரு பெண் வீடு. இது தாய் குறிக்கக்கூடிய சந்திரனுடைய வீடுன்றதுனால 1000 தான் தான் பிள்ளை தப்பு பண்ணாலுமே கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பான தாய் தான். உங்களுடைய இயல்பான குணமே அன்பு காட்டுறது தான். ஒருத்தரை அரவணைச்சி அன்பு காட்டக்கூடிய தன்மை தான். ஏன்னா விலங்குகளையே நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட தாய் அன்பு அப்படின்றது உயர்ந்தது. அப்போது மிகவும் உயர்ந்த அந்த குணம் உள்ள நீங்கள் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் மனசளவில் நீங்கள் யாருக்கும் கெடுதல் செய்யணுன்ற எண்ணம் இருக்காது. அதனால் கடவுள் நிச்சயம் உங்களை சோதிக்கிறார ஒழிய நிச்சயம் கைவிட மாட்டார். பெருசாக பயமோ அல்லது மனதை போட்டு குழப்பிக்காதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு நிச்சயம் கடவுள் துணை இருப்பார். ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியில் கேது இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய முயற்சியிலும் சரி செயல்களிலும் பெரிய பலன் இருக்காது. நண்பர்களாலேயும் பயன் இல்லை, இளைய சகோதரத்தாலேயும் பெரிய நன்மைகள் கிடையாது. மனசளவில் ஒரு விரக்தியும் வாழ்க்கை முழுமையாக வருத்தம் இருக்கும். மனதுக்குள்ளே ஒரு குழப்பமும் கவலையும் குடி புகுந்திருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதை பற்றியும் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு உண்டு. அதாவது கெடுதல் செய்கிறவங்களே நல்லா வாழும்போது நல்ல எண்ணம், நல்லது நினைக்கக்கூடியது, நல்லது செய்யக்கூடிய நீங்களாம் ரொம்ப நல்லா வாழணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் 4 பேர் நல்லா வழிகாட்ட முடியும், 4 பேருக்கு உறுதுணையாக இருக்க முடியும். அதனால் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் தோத்துட்டேன்னு உடைஞ்சி உட்காராதீங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை உங்கள் ராசிக்கு அவ்வளவு சிறப்பாக கிடையாது. அந்த குழப்பமும் விரக்தியும் ஒரு ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலையும் தைரியம் இல்லாத ஒரு நிலை தான் உங்களை ரொம்ப குழப்புது. நீங்கள் தைரியமாக இருங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுடைய எண்ணம் செயல் நிச்சயமாக வெற்றி பெறும். அடுத்தடுத்த கிரகநிலை உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் வெற்றியையும் கட்டாயமாக கொடுக்கும். பெருசாக கவலைப்படாதீங்க. உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் நல்லவங்க. ஏன்னா கடகத்தை பொறுத்த அளவுக்கு பொதுவாக கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்ன்ற மாதிரி அந்த உயர்ந்த சிந்தனை. என்னதான் ஒருத்தன் உங்களுக்கு கெடுதலே செஞ்சாலும் கோவத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டாலும் அதை நினச்சி மனம் வருந்து நிற்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஐயோ அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, மீண்டும் நம்மளும் கோவப்பட்டு அவங்கள காயப்படுத்திட்டுமேன்னு அந்த வருத்தம் தான் வரும். அந்த நல்ல மனசு இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்போவுமே தெய்வம் துணை நிற்கும். சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை உங்களை கொஞ்சம் சோதிக்குது, உங்களை கஷ்டப்படுத்துது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலனுக்கான சின்னதாக உங்களை கொஞ்சம் அனுபவப்படுத்துது, அவ்வளோதான். அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் கவலையும் விரைவில் மறையும். தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களை சுற்றி 4 பேரை நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். அதுக்காவது நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் கஷ்டம் பெருசு தான், உங்களுடைய காயம் பெரிய அளவு தான். ஆனால் அதுக்கும் காலம் பதில் சொல்லும், அதையும் சரி செய்யும். அதனால் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காமல் தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.